தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கார்த்திக் அப்படின்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். கார்த்திக், சாப்பாடு எடுத்துட்டு போப்பா. மதியம் வெளியில எதுவும் வாங்கி சாப்பிடாத. சரி அம்மா. கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் கார்த்திக்கோட அம்மா அவனுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. கார்த்திக், வாழ்க்கையில பணம் முக்கியம்தான். ஆனா நேர்மையை விட பெரியது எதுவும் இல்லப்பா. நம்மள யாரும் பார்க்கலன்னாலும் நம்ம மனசு நம்மள பார்த்துட்டே இருக்கும். அந்த வார்த்தை கார்த்திக் மனசுல அப்படியே பதிஞ்சுச்சு. அந்த நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் கார்த்திக். அப்போது ரோட்டோரமா பஸ் ஒன்னு கிடைச்சது. அட, இது என்ன பர்ஸ்? ஐயையோ, இவ்ளோ பணமா? அந்த பணம் அவன் வீட்டோட பல கஷ்டங்களை சரி பண்ணும் அளவுக்கு இருந்தது. ஒரு நிமிஷம் கார்த்திக்கோட மனசு தடுமாறுச்சு. இந்த காசுல அப்பாவோட ஆட்டோ சரி பண்ணலாம், அம்மாவுக்கு மருந்து வாங்கலாம். ஆனா அடுத்த நிமிஷமே அம்மாவோட குரல் அவன் காதுல ஒலிச்சுச்சு. தப்பான வழியில வந்த காசு நிம்மதிய தராதுப்பா. கார்த்திக் ஆழமா மூச்சு விட்டான். இல்ல, இது என்னோடது இல்ல. பஸ்ல இருந்த முகவரிய பார்த்து அந்த வீட்டுக்கு போனான். ஐயோ, என் பர்ஸு எங்க போச்சு? அதுல முக்கியமான காசு இருந்துச்சே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சார், இது உங்களோட பர்ஸா? ஆமா தம்பி, எங்க கிடைச்சது? ரோட்ல கிடந்தது சார். முரளி நடுங்குற கையால அதை திறந்து பார்த்தார். எல்லா பணமும் அப்படியே இருக்குப்பா. தம்பி, இது எங்க அம்மாவோட ஆபரேஷன் காசு. இது கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல. அவரோட கண்கள் கலங்கிடுச்சு. ரொம்ப நன்றி தம்பி. நன்றி சொல்லாதீங்க சார், நான் செய்ய வேண்டியதுதான் பண்ணேன். இந்த விஷயம் சீக்கிரமா பள்ளி முழுக்க பரவிச்சு. படிப்புல ஃபர்ஸ்ட் வர்றது பெரிய விஷயம் இல்ல. நல்ல மனிதனா இருக்கிறது தான் பெரிய விஷயம். கார்த்திக் மாதிரி மாணவர்கள் தான் இந்த சமுதாயத்தோட நம்பிக்கை. எல்லாரும் கார்த்திக்கோட நேர்மைய பாராட்டினாங்க. பணம் மனிதனை சில நாள் மட்டும் உயர்த்தும், ஆனா நேர்மை அவனை வாழ்க்கை முழுக்க மதிக்க வைக்கும்.